ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆயில் எக்ஸ்ட்ராக்டிங் மிஷின்லேருந்து ஆயில் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து என்னென்ன ஆயிலாக எடுக்கலாம்னா தேங்காய் எண்ணெய் எடுக்கலாம், மலாட்டா எண்ணெய், பாதாம் எண்ணெய், நல்லெண்ணெய், அதுக்கப்புறமா ஆமணக்கு எண்ணெய், என்னென்ன சீட்ஸ்லேருந்து எண்ணெய் எடுக்கலாமோ அது எல்லாமே இதுலேருந்து எடுக்கலாம். இது எதுக்கு நாங்கள் வாங்கியிருக்கோன்னா, நாங்கள் வந்து நிலத்துலே தென்னை மரம்லாம் வச்சுருக்கிறதுனால எங்களுக்கு தென்னை மரத்துலேருந்து காய் வந்து ஈஸியாக கிடைக்கிது. ஸோ அதிலேருந்து எண்ணெய் வந்து கெமிக்கல் ஃப்ரீயாக வேணுன்றதுனால தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். ஏன்னா நாங்கள் தென்னை மரத்துக்கும் உரமும் வந்து ஆர்கானிக்காக தான் போடுறோம். ஏன்னா எந்த கெமிக்கல் உரமும் போடுறதில்ல. நாட்டு மாடு வச்சுருக்கிறதுனால அதிலிருந்து வர நாங்கள் எல்லாமே வந்து உரமாக யூஸ் பண்ணி எல்லா விவசாயத்துக்கு, தென்னை மரத்துக்கு, பழ மரத்துக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ இதில் தென்னை மரத்துலேருந்து காயெலாம் வந்திருந்தது. அதிலேருந்து தேங்காய் எடுத்து வச்சு பீஸ் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் நான். இப்போ இதில் வந்து 1.5 கிலோ நம்ம தேங்காய் பீசஸ் போடும்போது நமக்கு 1 லிட்டர் ஆயில் வந்து நமக்கு கிடைக்கிது. ஸோ நம்ம மரத்துலேருந்து வர காய் கெமிக்கல் ஃப்ரீயாகவும் இருக்குது. அதுலேருந்து வர எண்ணெயும் நமக்கு வந்து கெமிக்கல் ஃப்ரீயாகவும் ஆர்கானிக்காக இருக்குன்றதுனால தான் இந்த மிஷின் வாங்கியிருக்கோம். அதே மாதிரி மந்த்லி ஒன்ஸ் ரொட்டேஷனில் நாங்கள் மலாட்டாவும் நமக்கு கிடைக்கிற மாதிரி நாங்கள் விவசாயம் பண்ணுறோம். ஸோ அதனால் அந்த மந்த்லி வர மலாட்டாலேருந்து எடுத்து நமக்கு வீட்டுக்கு தேவையான எண்ணெயை எடுத்துக்கலாம் அப்படின்ற கான்செப்டில் தான் இது வாங்கினது. இப்போ பாருங்கள், இதில் 1.5 கிலோ போட்டதில் 1 லிட்டர் எண்ணெய் வந்து வந்திருக்கு. எவ்வளோ ப்யூராக ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வர வேஸ்டேஜ் கூட எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா மாட்டுக்கும் கொடுக்கலாம். கார்டனிங் பண்ணுறோன்னா இந்த மாதிரி பூச்செடி அந்த மாதிரிலாம் வச்சுருக்கோன்னா அதுக்கு வந்து நீங்கள் இதை உரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த வர புண்ணாக்கு எல்லாமே. ஸோ இப்போ எங்களுக்கு கெமிக்கல் ஃப்ரீ ஆர்கானிக் எண்ணெய் கிடச்சாச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.